Hi friends, நம்ம பட்ஜெட்டில் வந்து இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடான சேஞ்சஸ் மட்டும் இல்லை, எம்எஸ்எம்இ லிமிட்ஸுமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா earlier இருந்த எம்எஸ்எம்இ லிமிட்ஸ் எல்லாமே, அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் அண்ட் டர்ன் ஓவர் லிமிட் இருந்தது இல்லையா, அது எல்லாமே இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் ரைட் நவ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய பேர் வந்து இந்த எம்எஸ்எம்இ பெனிஃபிட்ஸ்குள்ளே வர முடியும் பேஸ்ட் ஆன் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டர்ன் ஓவர் லிமிட். ஸோ earlier என்ன இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குன்றது பார்த்துக்கலாம். ஸோ earlier பார்த்தீங்கன்னா மைக்ரோன்றது வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா, பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 crore இருக்குது, டர்ன் ஓவர் வந்து 5 crore இருக்குது அப்படின்னா அவங்க வந்து மைக்ரோ என்டர்பிரைசஸாக கன்சிடர் பண்ணுவோம். இப்போ வந்து அந்த லிமிட்ஸ் எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, 1 crore 2.5 crore வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற பிஸ்னஸஸ் எல்லாமே கூட மைக்ரோ கேட்டகரியில் வரும். அதே மாதிரி டர்ன் ஓவர் அப் டு 10 crore வந்து மைக்ரோ கேட்டகரியில் வரும்னு மாற்றிருக்காங்க. அட் த சேம் டைம் இப்போ ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்படின்னா earlier இருந்த லிமிட் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 10 crores அண்ட் டர்ன் ஓவர் வந்து 50 crores இருந்தால் அவங்க வந்து ஸ்மால் என்டர்பிரைசஸாக கன்சிடர் ஆவாங்க. இப்போ எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 25 crores வரைக்கும் இருக்கலாம் அண்ட் ஆல்சோ டர்ன் ஓவருமே 100 crores வரைக்கும் இருக்கலாம், அவங்களுமே வந்து ஸ்மால் என்டர்பிரைசஸாக தான் கன்சிடர் ஆவாங்க. தென் மீடியம் என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் earlier இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 50 crores இருந்துச்சுன்னா அவங்க வந்து மீடியம் அண்ட் டர்ன் ஓவர் வந்து 250 crores வரைக்குமே வந்து இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் மீடியம் என்டர்பிரைசஸ். இப்போ என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா, தென் 50 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 125 crores வரைக்குமே வந்து அவங்க மீடியம் என்டர்பிரைசஸ் தான். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 125 crores வரைக்குமே மீடியம் என்டர்பிரைசஸாக வருவாங்க அண்ட் டர்ன் ஓவர் வந்து அப் டு 500 crores வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணுறவங்களுமே மீடியம் என்டர்பிரைசஸ் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இன்க்ரீஸ்டு லிமிட்ஸ்னால உங்களுக்கு வந்து நிறைய பேர் யாரெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டர்ன் ஓவர் வந்து 500 crores வந்து earlier 125 crores தான் இருந்துச்சு. ஸோ இப்போ 500 ஆக்கியிருக்காங்க. ஸோ 125 crores 500 crores வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 250 500 crores வரைக்கும் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி எம்எஸ்எம்இ பெனிஃபிட்ஸ் எடுக்க முடியாது டர்ன் ஓவரில். இப்போ வந்து அவங்களுமே இதில் இன்க்ளூட் பண்ணி இன்னுமே வந்து அவங்களுக்கான எம்எஸ்எம்இ சப்சிடியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் என்னெல்லாம் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு அவைலபிளாக இருக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்களும் அப்ளை பண்ணி வாங்க முடியும். ஸோ இப்போ ஆப்வியஸ்லி நிறைய பேர் பிஸ்னஸ் வந்து இன்னுமே இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கெயின் பண்ணி பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த சேஞ்ச் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ ஹோப் இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.